எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறைஷி வைப்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக வந்து குக் வித் கோமாளி ஷோவில் வந்து ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதில் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும் இருக்குது. பீங் அந்த ஷோவில் ஒரு பாட்டாக்குறதுனால நானும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஏன்னா அது இப்போ நிறைய சோஷியல் மீடியா என்னென்னமோ போடுறாங்க, ஒருத்தவங்களை பற்றி போடுறாங்க, இன்னொருத்தவங்களை பற்றி போடுறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு எல்லையெல்லாம் மீறி போனதுனால ஒரு 3 நாளுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து சரி நம்மளும் ஏதாவது ஏன்னா நம்ம அங்கே இருந்திருக்கோம்ல, ஸோ நம்மளோட இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட் வந்து ஒன்று போட்டிருந்தேன். அவங்க மணிமேகலை ஆஃப்டர் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் ஓகே காட் பிளஸ் யூ மணிமேகலை, ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இது வந்து நான் மணிமேகலை கூட ஒரு 3 சீசனாக வந்து கோமாளி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட த்ரூ அவுட்டாக நான் வந்து மணிமேகலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், சோஷியல் மீடியாவாகட்டும், பிஹைண்ட் வுட்ஸ் ஆகட்டும். அப்புறம் வந்து இப்போ கூட ரீசெண்டாக விஜய் டிவி ப்ரிலோட் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஸோ வாட் எவர் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அடுத்தடுத்த இதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன். போடும்பொழுது மணிமேகலை அதை அவங்க வந்து அதை லைக் பண்ணல, ரிப்ளை அதுக்கும் எதுவும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நானே அதை எதுக்கு போட்டேன் அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு 2 பேருக்குள்ளே, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, சரி ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடும்பொழுது கீழே நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீ பிரியங்கா ஆள் தானே, நீ பிரியங்கா ஜல்ரா தானே, பிரியங்கா சொம்பு தானே, நீ பிரியங்கா ப்ளோ 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 ப்ளோன்னு, அதாவது நான் ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் அது வந்து நெகட்டிவாக எங்கெங்கேயோ போயிடுச்சு. அதோட சரி எதுக்கு அந்த கமெண்ட் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். அண்ட் மோரோவர் நானும் மணிமேகலையும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டது கிடையாது. அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் எங்கள் 2 பேருக்கும் நம்பர் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஃபோன்லேயே பேசிப்போம். ஸோ அதனால் அது தேவைப்படல. ஈவன் இன்கேஸ் நான் வந்து அரமாங்க நிஷா அவங்க கூட நான் ஃபாலோ பண்ண கிடையாது. பட் நாங்கள் ரொம்ப க்ளோஸு. ஏதாவது ஏன்னா அது தேவைப்படலை. இன்ஸ்டாவில் தான் அவங்கள நான் ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஃபோன் இருக்கிறதுனால, நம்பர் இருக்கிறதுனால அது ஒரு மியூச்சுவலாக நடந்தது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த கமெண்ட்டுக்கான விஷயம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நடந்த இஷ்யூவை வந்து நான் ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடந்தது நான் அந்த செட்டில் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். நான் வந்து யாருக்கும் சார்ந்து பேசலை, என்னோடய கருத்துக்களை, என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து திவ்யா துரைசாமி அவங்க வந்து ஹெல்மெட் ஆகிறாங்க அந்த ரவுண்டில். அப்புறம் திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களே அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்ரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போது பிரியங்காவை பற்றி பேசுகிறாங்க. பிரியங்கா வந்து த்ரூ அவுட் த சீசன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹெக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, கேன் ஐ சே சம்திங் அபவுட் திவ்யா அப்படிங்கும்போது ரக்ஷன் அண்ணா வந்து கா அப்படி சொல்கிறாரு. மணிமேகலை எதுவும் சொல்லலை, அவங்க சைனும் சொல்லலை, எதுவும் சொல்லலை, அப்படியே பார்க்குறாங்க. உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. திவ்யா அப்படி வந்தா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோம். பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, இல்லை அவன் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க. இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இது அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட்டு ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே அது என்ட்ரி ஆகுது. எல்லாருமே குக்கிங்லாம் என்ட்ரி ஆகிறாங்க. பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, என்னை பேச அனுமதிக்கலை. ஸோ வந்து என்னோடய உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல. நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கான். ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும் பொழுது கொஞ்சம் மணிமேகலை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் விசாரித்து இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல. நீங்கள் சாரி சொல்லணும், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி என்னோடய திறமையை காட்டி அப்படி தான் எல்லாருமே வரோம் இல்லையா. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தோன்னா பிரியங்கா அக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர், அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்க சீனியரு, இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கல. மேபி இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் மணிமேகலை இதையும் சொல்லியிருக்காங்க, நான் டீம் கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பட் வந்து அவங்க கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட்டில் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொலீக் கிட்ட வந்து பேசும்போது இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியலன்னா எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்க வேணாம். தனியாக வந்து பிரியங்காவை கூப்பிட்டு, ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி சம்மப் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல, ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரில. அது மேபி அவங்க மணிமேகலை சைட்லேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லும்போது 2 பேரும் மணிமேகலை வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கேரவேனுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஷூட்டே நடக்கலாம். ஸோ ஈவன் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க சீரியல்லேருந்து, அவங்களே வந்து ஆச்சரியமாக என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா சீரியல் இருக்குது, நாங்களே இங்கே ஜாலியாக இருக்கலாம் குக் வித் கோமாளின்னு வந்தால் இங்கே என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டைலாம் போடுறீங்க, என்னப்பா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னும், நாங்கள் எங்களுக்கே தெரியாதுங்க, இன்றைக்கி தான் அப்படி ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு நான் சும்மா அவங்ககிட்டலாம் அந்த பேக் எண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து டு பி ஹானஸ்ட்டு வந்து இதுதான் நடந்தது அங்கே. ஓகேங்களா? இப்போ யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே ஒரு டீமாக ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ போன சீசனில் வந்து சிவாங்கி வந்து குக்கா வர்றாங்க, மணிமேகலை அவங்களுக்கு கோமாளி ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, நீலாம் ஒரு குக்கா, உனக்கு நான் கோமாளியா தூன்னு துப்புறாங்க. அப்போ சிவாங்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதே மாதிரி இப்போ ரக்ஷன் ஒருத்தவர் ஆங்கராக இந்த 4 சீசனில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த சீசனில் வந்து அவங்க வர்றாங்க, ரக்ஷனா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அண்ட் இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னா நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காகவே நிறையா நடந்திருக்கு. நீங்கள் அந்த த்ரோட்டா குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சுஜிதாக்கா கூட ஒரு வாட்டி எடுத்திருப்பாங்க. இவங்க வந்து சும்மா ஜட்ஜஸ்ன்னு கூப்பிட்றாங்க, சும்மா ஆங்கர் இதுவும் கூப்பிட்றாங்க. பட் வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மணிமேகலைக்கு மேபி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இதாக ஆயிருக்கலாம். பட் ஆனால் அப்போ அதை மணிமேகலை கொஞ்சம் காமெடியாக அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அதை உடச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அறந்தாங்க நிஷா கூட ஒரு எபிசோடில் கெஸ்ட்டாக வருவாங்க. அவங்க அந்த மாதிரி ஆங்கரிங் எடுத்துக்கிட்டு மணிமேகலை தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் போடி நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு இழுத்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஆங்கர் வந்து என்ன சொல்கிறது, வர்றவங்க வந்து மணிமேகலோட இடத்த பிடிக்கணும்னு இல்லை. இப்போ அப்படி பார்த்தா மணிமேகலையே வந்து பல வருஷமாக ஆங்கராகணும் போன சீசன் ஃபுல்லாமே வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ஆங்கராக கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க இல்லைங்களா? ஸோ இங்கே மரியாதை கூட யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு தான் சாரி கீரிகள்லாம் சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, பிரியங்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக் கொடுத்துருங்க. அதாவது லாஸ்ட் டைம் நான் அவங்கள பேச இது பண்ணல. ஸோ மணிமேகலை எப்படி சொல்லலாம்னா, பிரியங்கா நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டீங்க, பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் நான் உங்களே பேச விடல, ஸோ நம்ம ஜாலியாக போயிடலாம் ஓகேங்களா, இனிமேல் எல்லாரும் பேசுகிறோம், ஜாலியாக ஃபன் பண்ணுறோம், ஓகே அந்த மணிமேகலை ஸ்டைல் அப்படி பட்டு போயிடுங்க, அதை அக்னாலஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடி அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ நடந்தப்போ கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து இந்த சின்ன பசங்க அதுக்கு தெரியாதவங்களாம் அப்போ பிரியங்காவை பேச விடாதப்போ அவங்களுக்கும் அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஷ்யூ தான். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு தான் வச்சுக்கோங்களேன் 2 பேருக்குள்ளே. ஸோ மணிமேகலைக்கு என்னென்னா ஒன்று நடந்துருச்சு, அதுக்காக திருப்பி வந்து நான் அதை அக்னாலஜ் பண்ண மாட்டேன், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வீம்பு. ஸோ அவங்க வந்து என்னடான்னா, எனக்கு அப்படி ஒன்று நடந்துருச்சு, அதை அக்னாலஜ் பண்ணிட்டு தான் போகணும், இதுதான் நடந்ததே தவிர இதை வந்து பீயிங் லைக் என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய இஷ்யூவாக நினைக்காம தனியாக போய் பேசியிருந்தாலோ, ஆனால் தனியாக இங்கே பேச முடியாது. ஏன்னா வந்து இப்போ மணிமேகலை வந்து இப்போ பிரியங்கா போய் தனியாக பேசினா கூட அவங்க வேறு ஏதாவது கூட வந்து சொல்லலாம், இந்த மாதிரி தனியாக வந்து என்னை மிரட்டினாங்க, இந்த மாதிரி தனியாக வந்து என்னை வந்து சாரி ஏதாவது சொல்லலாம். ஏன்னா இப்போ மணிமேகலையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. மேபி பிரியங்கா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலாம், அதனால தான் அவங்க ரிப்ளை எதுவும் கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்கலையோ என்னவோ எனக்கு தெரில. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுதான் வந்து அந்த இஷ்யூ அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அதான் லாஸ்ட்டாக வந்துட்டு மணிமேகலை இல்லை நான் ஒன்றுமே நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், க்ரீன் ஃப்ளாக் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ மணிமேகலை வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பிரியங்கா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை கமெண்ட் டெலிட் பண்ணதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த பிகினிங்லேயே. அதனால தான் நான் வந்து அதை டெலிட் பண்ணேன். அந்த கமெண்ட் இருக்கிறதுனால தானே வந்து மறுபடியும் நெகட்டிவிட்டி பாஸ் ஆகுது. என்னைய வந்து இப்படி சொம்புகிமாக எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லி தூக்கிட்டேன். பட் வந்து இந்த சீசனில் இல்லை, நான் எந்த சீசன் இருந்தாலுமே நான் என்னோடய வேலையை செஞ்சுருக்கேன். எந்த கோப்புக்கும் நான் பெருசாக ஃபேவர் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு கூட நான் கோமாளியாக பேரானாலும் நான் அவங்களுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்து கரெக்டாக பண்ணது. ஈவன் வந்து இந்த சீசனில் கூட நீங்கள் த்ரூஅவுட்டாக சீசன் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், பிரியங்காவுன்னு சொல்லிட்டு நான் அவங்க என்ன சொன்னதுக்கெல்லாம் தலையாற்றாலும் கிடையாது. ஒரு இதில் வந்து அவங்க லவ் ஸ்டோரியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்போ நான் அங்கே வந்து கோமாளி இதிலேருந்து கூட நான் கலாச்சிருப்பேன், அக்காவோட லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ ஃபேவர் பண்ணால் எனக்கு அதெல்லாம் அப்படிலாம் கலாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு கெஸ்ட் எபிசோடில் வந்து விஷால் வந்திருப்பார். அப்போ வந்து எல்லாரும் பிரியங்கா ஒன்று கலாய்ப்பாங்க, விஷால் எல்லாரும் வந்து சமைக்க வந்திருக்காங்க, ஆனால் இவர் வந்து விஷால் மட்டும் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ நான் இமீடியட்டாக சொல்லியிருப்பேன், அவன் தான் இன்றைக்கி ஜெயிச்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்க போகிறான், அவங்க மூஞ்சியை நீங்கள் எங்கே வச்சுப்பீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிக்கிட்ட, அதாவது இமீடியட்டாக நான் வந்து அதை சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஏன்னா எம்ஐபி என்னை எது பர்ஃபார்மன்ஸ் வாட்ச் நான் வந்து பூஜாவை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஜோயாவை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஈவன் விடிவி சாரை கூட செஃப் ஆஃப் த வீக் அங்கே வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் காமனாக வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே யாருமே யாருக்கும் ஃபேவர் பண்ணல. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சமாக போட்டு என்னென்னமோ யாரெல்லாம் பேசுனாங்க எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு தாத்தாலாம் வந்துட்டு என்னமோ பிரியங்கா வந்து அது பண்ணார், இது பண்ணார், அவர் வந்து இவ்வளவு சப்ளை பண்ணார், இவ்வளவு இது பண்ணார், என்னமோ தாத்தா வந்து கூட இருந்து பார்த்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் வந்து ஒரு ஷோவில் பிரியங்காவுடைய ஆக்டிவிட்டீஸ் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அது மக்களோட விருப்பம். அது அவங்களுக்கு பிடிச்சா பார்க்குறாங்க, அது பிடிக்கலன்னா வந்து அவங்களுக்கு அது டோட்டலாக வந்து அது மக்களோட இது. பட் ஒரு பர்சனாக ஒரு ஹியூமன் பீயிங்காக, அதாவது ஆரம்பத்தில் அந்த இஷ்யூவை மட்டும் அட்ரஸ் பண்ணி சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே ஃபைன். அது என்னென்னு தெரியாமல் எல்லாருமே பேசுகிறது. பட் போக போக வந்து நியூஸே என்னென்னு தெரியாமல் வியூஸுக்காக என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அவங்களோட ப்ரீவியஸ் லைஃபு அண்ட் ப்ரீவியஸ் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அதுவும் இல்லாமல் வந்து அவங்களோட கெரியரை வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள தனியாக வந்து பாடி ஷேம் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரொஃபானிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு கூட நடக்கலாம்ல, எனக்கும் நடக்கலாம், நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பெண்ணாக வந்து அவங்க அதை அப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஒரு இஷ்யூ. 2 பேருக்கு மேலேயுமே தப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, 2 பேர் மேலேயும் தப்பு இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அஸ் அ பார்வையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் வந்து பார்ப்பேன், படிப்பேன், கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஸோ இங்கே நானும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் வரல. பட் ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லணும் அப்படின்னா அதுதான், அது வந்து பிரியங்கா அக்காவாகட்டும், இல்லை வந்து மணிமேகலை சிஸ்டர் ஆகட்டும், அண்டு யாராகட்டும். ஏன்னா இப்போ நான் நெட்டில் பார்க்கும்பொழுது 2 பேரையுமே மாறி மாறி ஒரு 2 கேங்கு வந்து இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்கள இது பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட்டர் வந்து இவங்களை இது பண்ணுறாங்க. அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறது, இப்படி சண்டை நடந்தால் அந்த சண்டைகளை பற்றி பேசுகிறது வந்து நார்மல். ஏன்னா அஸ் அ பப்ளிக்காக நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாம். பட் அவங்க பர்சனல் கேரக்டரு, அவங்க ப்ரீவியஸ் லைஃபு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, எனக்கு இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இது ஏஐயோட ஒரு மோசமான ஒரு விஷயம். இப்போ எல்லாமே சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் வந்து ஒரு பெரிய பெரிய டிசாஸ்டர்லாம் ஆக போகுது அப்படின்னு. பட் ஒரு இன்டர்நெட்டை வந்து இப்படி யூஸ் பண்ணி வந்து ஒரு தேவையில்லாமல் விதமான விமர்சனங்களுக்கெல்லாம் நம்மளே வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, அது நமக்கும் நல்லதில்லை. இது மூலமாக இதை ஒரு இதாக எடுத்துகிட்டு திருப்பி அடுத்தடுத்த இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சொசைட்டிக்குமே நல்லதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஷோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சா, இப்படி இருந்துச்சா, இல்லை இப்படி பண்ணது பிடிக்கல, அப்படி பண்ணது பிடிக்கல, அதெல்லாம் ஓகே. பட் அஸ் அ பர்சனாக ஒரு யாருடைய பர்சனல் லைஃபையுமே வந்து குறுக்கிடுறதுக்கும், அதை பற்றி வந்து அதை தரக்குறைவாக பேசுகிறதுக்கும் யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய லைஃப் வந்து அவங்கவுங்களுடைய முடிவுகள் வந்து அவங்கவுங்களுக்கு தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அன்பு செய்வோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அன்பு ஒன்று தான் அனாதை அப்படின்னு சொல்லணும் எனக்கு. வேறு ஒன்றுமே கிடையாது.